ஐயோ ஐயோ காலையில இருந்து ஒரே அஜீர்ணம். சோடா குடிச்சு ஒரு ஏப்பம் விட்டாதான் வயிறு நல்லா மாதிரி இருக்கு. என்ன டார்ச்சல் காலில இருந்து பாப்பா ஜீர்ணிக்கவே மாட்டேங்குது. என்ன தம்பி ஏப்பெல்லாம் பலமா இருக்கு? அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. ஏப்பம் பலமா தானே இருக்கு, என்ன பண்ணது? காலில இருந்து வயிறு முட்டை சாப்பிட்டுன்னு ஜீர்ணமே ஆவல, ஒரே மந்தம் தட்டின மாதிரி இருந்து. அதான் கடையில இருந்து ஒரு சோடா வாங்கி வந்து குடிச்சேன். ஒரு ஏப்பம் விட்டவனே பரவாயில்லண்ணே, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. இப்படி செரிமானம் ஆவலன்றதுக்காக கடையில இருந்துலாம் சோடாலாம் கண்டபடி வாங்கி குடிக்கூடாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நீ குடிக்கிற சோடாவால எந்த விதத்துலயும் செரிமானம் தான் ஆகாது. இந்த மாதிரி கடையில இருந்து சோடாலாம் வாங்கி குடிக்கூடாதா? உடம்புக்கு கெடுதலா? என்னென்ன சொல்றீங்க? குடிச்ச உடனே ஒரு ஏப்பம் வருது, அது ஜீரணம் ஆகிறதுக்கான அர்த்தம் தானே. அதனாலதான் சோடா கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்கி குடிக்கிறேன். நீங்க என்னவோ இதெல்லாம் குடிக்கூடாது உடம்புக்கு கெடுதல்னு சொல்றீங்க. அந்த ஏப்பம் வரத்து கூட உங்களுடைய கற்பனை தானே தவிர அது செரிமானம் ஆகலாம் அந்த ஏப்பம்லாம் வரல. இவதான் உண்மை. அப்ப ஜீரணம் ஆகிறதுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? இப்ப கேட்டியா, அது சரியான கேள்வி. அந்த காலத்துல ஜீரணிக்கிறதுக்கு உணவு பழக்கத்துல கொஞ்சம் சீரகத்தை அதிகமா சேர்த்துக்கணும், இஞ்சிய சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கலாம், அதே போல பூண்டை அதிகமா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஜீரணத்தை நல்லா ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்து ஆளுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் காலார நடந்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நைட்ல தூங்குவாங்க. இதை கூட நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்ல, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டீங்கன்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு அளவு குறையும். இதனால இந்த வயிறு உப்புசம் ஏற்படுத்தலாம் குறையும். நிறைய பேர் ஏகப்பட்ட சாப்பாடு ஒரே நேரத்துல கட்டுக்கட்டுன்னு கட்டுறதுனால கூட இந்த மாதிரி வயிறு மந்தமாகி வயிறு உப்புசமாகும். அதனால கடையில போய் இந்த சோடா வாங்கி குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுனா ஒரு பழக்கமாக உங்களுக்கு ஏற்பட்டுருது. இயற்கையான முறையில வீட்டுல இருக்கிற உணவு பழக்க வழக்கத்தாலேயே இந்த செரிமான பிரச்சனைலாம் சரி பண்ணலாம். இதுக்கெல்லாம் சோடாவும் தேவையில்லை, கூல்ட்ரிங்க்ஸும் தேவை கிடையாது. சொன்னது புரிஞ்சுக்க. சோடா மட்டும் இல்ல, பெப்சி, கொக்கோ கோலா, லிம்கா, ஸ்பிரிட்டு எந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் சரியா ஆகலன்ட்டு ஏப்பம் வரணுன்றதுக்காக ஒரு சோடா வாங்கி குடிக்கிறீங்க. ஆனா அப்படி குடிக்க கூடாது. அது குடிக்கிறதுனால உடம்புல வர எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்துருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அது ஏகப்பட்ட கெமிக்கல் வேற கலந்துருக்கு. அது மட்டும் இல்ல, சுகர் வேற அது நிறைய இருக்கு. அதெல்லாம் குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கிற உடம்பு கூட கெடதான் ஆரம்பிக்கும். என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இத்தனை வருஷமா நான் இதைத்தான் பண்ணினுக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நாட்டில் நிறைய பேர் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர்ண்ணே. இனிமே நான் பண்ண மாட்டேன். இனிமே இது இருக்கு வச்சிடறேன். சரிண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். வழக்கமா நீங்க காமெடி தானே பண்ணுவீங்க, இன்னைக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க? இந்த காலத்துல மெசேஜ் சொன்னா யாரா கேக்குறாங்க? அதனாலதான் சொல்ற காமெடியில கொஞ்சம் மெசேஜையும் சேர்த்து சொல்றேன். காமெடிக்குள்ள ஒரு மெசேஜ் சொன்னா மக்கள் பாப்பாங்கன்றீங்க. அதாவது மருந்துக்குள்ள தேன் தடவி கொடுப்பாங்க அந்த காலத்துல, அந்த மாதிரி. கரெக்ட் தானே? ஆமா ஆமா, அதேதான். சரி தம்பி, சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணு. கண்டிப்பா உடல் ஆரோக்கியமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. வயிறு பிரச்சனைக்காக அடிக்கடி டாக்டர் கிட்டலாம் போக வேண்டிய நிலைமை வராது. புரியுதா? இதை மனசுல வச்சுக்க. நான் வரேன், அம்புட்டு தான்.